ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் வருடத்தின் அனைத்து நாட்களும் ட்ரெக்கிங் போகக்கூடிய காட்டுப்பாதை பயணம் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எனக்கு கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்துச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகி மாவலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நாம் இருக்கிறது திருமலை தர்மகிரியில் இருக்கக்கூடிய அபய ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவிலுக்கு எப்படி போகணும்னு சொல்லி டீட்டெயில்டு வீடியோ நம்ம சாகி மாவலாக் சேனல்ல ஆல்ரெடி வந்துடுச்சு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் இருக்கும். இந்த அபய ஆஞ்சநேயர் கோவில்ல இருந்து தான் ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ட்ரெக்கிங் போக போறோம் காட்டு பாதை வழியா. இந்த அபய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வர்றதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதுவும் காட்டுப்பாதை வழியா இங்கிருந்து ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போறதுனா எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இப்போ நாம தர்மகிரியில அபய ஆஞ்சநேயர் கோவிலை தாண்டி வேத பாடசாலை ரோட்ல நாம நடந்தோம்னா அடுத்த ஒரு 30 மீட்டர்ல ரைட் சைடில் இப்போ ஸ்கிரீன்ல தெரிகிற மாதிரி ஒரு எல்லோ கலர் போர்டு இருக்கும். இதுதான் சரியான பாதை, வேற எங்கிட்டும் போயிடக்கூடாது. இப்போ என்னுடைய நண்பர் இறங்கிட்டு இருக்காரு பாருங்க. இந்த பாதை வழியாக தான் நம்ம ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போக போகிறோம். ரொம்ப நல்ல காட்டு பாதைங்க. போகிறதுக்கே அப்படியே திக்குன்னு திகிலாக இருந்துச்சு. ஏன்னா எப்போ எந்த விலங்கு எந்த பக்கம் இருந்து எப்படி வரும்னே தெரியாது. ஸோ வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள்லாம் இந்த பாதையில் போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடிக்கடி நான் ட்ரெக்கிங் போவேன். ட்ரெக்கிங் போகிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எந்த ஒரு ஆபத்தையும் என்னால் சமாளிக்க முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் இந்த பாதை வழியாக போங்க. கண்டிப்பாக ஆபத்து எதுவும் வரும்னு நான் சொல்லலை. ஏழுமலையான் நம்ம கூடவே இருப்பார். அதுவும் அபய ஆஞ்சநேயரும் ஜபாலி ஆஞ்சநேயரும் நம்மளை பாதுகாப்பாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் சூதானமாக போகணும் இல்லையா? அதற்காகத்தான் நான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த பாதையில் பல இடங்களில் என்னால் வீடியோவே எடுக்க முடியல. அப்படி இருந்துச்சு. எந்தெந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்குதோ அந்த இடங்களில் மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மரங்களையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜம்ப் பண்ணி வர்ற மாதிரி தான் இருக்குது. சில இடங்களில் ரொம்ப பள்ளமாக இருக்குது. சில இடங்களில் சின்ன மேடுகளும் இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்கும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஃபுல் ஃபாரஸ்ட்லேயும் நமக்கு டவர் எடுக்குது. என்னுடைய நண்பருக்கு ஃபோன் வந்துட்டே இருந்தது. அவர் பேசிகிட்டே வந்தார். அதுவே எனக்கு கொஞ்சம் பயம்தான். சும்மா இருக்க விலங்குகளை இவரே கிளப்பி விட்ருவார் போலன்னு சொல்லி அவரை நான் கொஞ்சம் கலாய்ச்சிட்டே வந்தேன். இருந்தாலும் இந்த நேரம் பார்த்து அவருக்கு அஃபிஷியல் ஃபோனு இவ்வளோ வரக்கூடாது. எனக்கு அவ்வளோ பயமாயிடுச்சு. ஏன்னா அவரோட வாய்ஸ் அப்படியே கணீர்னு இருக்கும். அவர் பேச எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அந்த காடு அவ்வளோ அமைதியாக இருக்கும். இவர் பேசுகிறது எங்கெங்கேயோ எனக்கு எதிரொலிக்கிறது கேட்டுச்சு. அபய ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து இந்த ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு இறங்கி போகக்கூடிய பாதை இது. அதே போல் ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலிருந்து இந்த அபய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு இதே பாதையில் நம்ம ஏறியும் போகலாம். முன்னர் எத்தனையோ முனிவர்கள், ரிஷிகள்லாம் இந்த பாதையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க நடந்து போன பாதையில் நாம் நடந்து போகிறோங்கிறதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதோட ஒரு நல்ல ஆக்சிஜன் நமக்கு இங்கே கிடைக்கும். எனக்கு இந்த ட்ரக்கிங்லாம் போய் பெரிய அளவில் பழக்கம் இல்லை. ஆனால் கூட வந்த நண்பர் அப்படி இல்லை. கொடைக்கானலில் தான் அவருக்கு நிறைய தோட்டம் துறவெல்லாம் இருக்குது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நான் கொஞ்சம் தயங்கினேன். ஆனால் அந்த அபய ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்த அர்ச்சகர் தான் சொன்னார், உங்கள் கூடவே பெருமாள் வருவார், ஆஞ்சநேயர் வருவார், நீங்கள் தைரியமாக போங்கன்னு சொன்னார். போகக்கூடிய பாதையில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன சுனையும் இருக்குது. சுனை இல்லை, இது ஒரு நீர்நிலை. ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலில் இருக்கக்கூடிய சீத்தம்மா குளத்துக்கு இது வழியாக தான் தண்ணீர் போகுது. நாம் இப்போ நேராக அபய ஆஞ்சநேயர் கோவில் சீத்தம்மா குளத்துக்கு தான் போகிறோம். இந்த பாதை அந்த இடத்துல தான் நம்மளை விட்டுரும். இவர் தான் நான் சொன்ன அபய ஆஞ்சநேயர் கோவில் அர்ச்சகர். இவர் என்ன மோட்டிவேட் பண்ணார்னா, எனக்கு இந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. இவர் ரொம்ப நல்லா தமிழும் பேசுகிறாரு. ட்ரெக்கிங்கை விரும்புகிறவங்க மட்டுமே இந்த பாதையை பயன்படுத்துங்க. வருடத்தின் 365 நாட்களுமே நாம் இந்த பாதை வழியாக போகலாம், வரலாம். எந்த விதமான பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் கிடையாது. ஆனால் நாமளும் ஒழுங்கீனமாக நடந்துக்காமல் திருமலையோட புனிதத்தை கருதி கோவிலுக்கு நம்ம போகிறோங்கிறத உணர்ந்து செயல்படுறது ரொம்ப நல்லது. சரி, அடுத்த முறை திருமலைக்கு போகும்பொழுது நீங்கள் அங்கே போவீங்களான்னு சொல்லி யாராவது என்னை கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த நேரத்தில் நான் எடுக்கிற முடிவு தான். ஆனால் இப்போ நான் நினைக்கிறது இன்னொரு தடவை இந்த பாதை வழியாக போக வேண்டான்னு தான் என்னோட மனசு சொல்லுது. இப்போ நம்ம அந்த அபய ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து
ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலில் இருக்க சீத்தம்மா குளத்துக்கு வந்துட்டோம். நான் முன்னர் சொன்ன மாதிரி பல இடங்களில் நான் வீடியோ எடுக்கலை, ரொம்பவும் ஆபத்தாக இருந்த காரணத்தினால வீடியோ எடுக்காமலேயே வந்துட்டேன். இப்போ நம்ம ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்துட்டோம். ட்ரக்கிங்னு பார்த்தோம்னா ஒரு 3/4 மணி நேரம் தான் நடந்திருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான தூரம்தான், ஆனால் கொஞ்சம் சவாலான பாதை. இது மனசில் பயம் இல்லாமல் நடந்து வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். விலங்குகளோட அபாயமே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கத்தான் செய்யுது. நம்ம தான் கொஞ்சம் சூதானமாக வந்துக்கிடணும். ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலில் சூப்பரான அன்னதானம் கொடுத்தாங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்லலாம். திரும்ப வரும்பொழுது நாங்கள் ஜபாலி ஆஞ்சநேயர் கோவில் படிப்பாதை வழியாக தான் இறங்கி போனோம். அங்கேருந்து பஸ் பிடிச்சி சேவா சதன் போய்கிட்டோம். நம்ம சாகிமா விலாக் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த பாதையை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். வேறு யாரெல்லாம் இந்த பாதையை இனிமேல் நாங்கள் பயன்படுத்தி ஒரு முறை ட்ரக்கிங் போக போகிறோம் நினைக்கிறீங்களோ அவங்களும் உங்களுடைய எண்ணத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.